தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/12/2016 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 6:01 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, லாபம் தரும் பிள்ளையார். எந்த மாதிரியான பிள்ளையாரை நம் பூஜை அறையில் வைத்து கும்பிட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? சில பேர் அரசியல்வாதிகள் எங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குமா, பதவிகள் கிடைக்குமா அப்படிம்பாங்க. அவங்களுக்குன்னு ஏற்ற விதத்திலே ஒரு பிள்ளையார் இருக்குது, அதை வைத்து கும்பிட்டால் அவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். பிள்ளை பிறக்கலைன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளையார் வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை வச்சு 48 நாள் நீங்கள் அதை கும்பிடுங்க. ஒரு மண்டலம் பிள்ளையார் பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை படித்து கும்பிடுங்க, உங்களுக்கு பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அது மாதிரி திருமணம் முடித்து வைக்கக்கூடிய இது பிள்ளையாரோட சேர்ந்த மனைவியும் கூட தொடையில் அதனுடைய இதில் இலக்குமி இருக்கும், இலக்குமி கணபதிங்கிறது. இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கின்றன. பிள்ளையாரின் பல வடிவங்களில் நாம் எந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் அந்த பிள்ளையாரால் நமக்கு உடனடியாக அனுகூலங்கள் கிடைக்குங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு அழகான பழமொழி, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோதிரக்கை என்ற உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், மோதிரம் அணிந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய செல்வந்தருடைய கையினால் நம்ம குட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறான பழமொழி. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும்னு அந்த பழமொழி இருக்காது. குட்டு போட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும். மோதகத்தை கையிலே கொண்டிருக்கிற விநாயகப் பெருமான் முன்னாலே குட்டு போட்டு கொண்டால் நல்ல பலன் கிடைக்குங்கிற கருத்தை நாளடைவிலே மருவி இப்படி வந்துவிட்டது. குழந்தைகளெல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற போது அதுக்கு பிள்ளையார் முன்னாலே உக்கி போட சொல்வார்கள். அப்படி உக்கி போடுகின்ற பொழுது இடது கையால் வலது காதையும், வலது கையால் இடது காதையும் பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறோமே, அதன் மூலமாக காதில் இருக்கிற நரம்புகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட நரம்பு காதுகளில் அண்டி இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளின் வழியாக இரத்தங்கள் பம்பு செய்யப்பட்டு மூளைக்கு சென்று மூளையிலே சிந்தனா சக்தியை விருத்தி செய்து கொடுக்கிறது. அதனால்தான் குட்டு போட்டு கொண்டாலும் மோதகு கையான்பால் குட்டு போட்டுக்கொள்ள வேண்டும், நினைவாற்றல் நன்றாக வரும். இது ஒரு மிகப்பெரிய சூப்பர் யோகாபியாசம் என்று இன்றைக்கு அமெரிக்கர்கள் கூட இதை சொல்கிறார்கள். நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையில் கூட அதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அந்த பழமொழியைப் போல 300க்கும் மேற்பட்ட பழமொழிகளுக்கான விளக்கங்கள், இதயம் தொட்ட பழமொழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் தந்தி பதிப்பகம் இப்போ வெளியிட்டிருக்கு. என்னுடைய புத்தகம் நான் எழுதின 300 பழமொழிக்கான சுவையான விளக்கங்கள் அதில் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆன்மீக பழமொழிகளுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்கிறது. அதிலே பிள்ளையாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, குட்டுப்பட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையான பழமொழி. அந்த பிள்ளையாரை என்ன பாட்டில் சொல்லுவாங்கன்னா, பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே பிடித்தாலும் மண்ணினிலே பிடித்தாலும் நெஞ்சினிலே இடம் பிடிக்கும் நேர்த்தியான பிள்ளையார் என்று சொல்வார்கள். எப்படி வேண்டுமானாலும் பிள்ளையாரை நம்ம வைத்து கும்பிடலாம். ஆனால் அந்த வடிவத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையை செப்பனடிக்கிற ஆற்றல் இருக்கிறதுங்கிறத நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பவளத்தில் பிள்ளையார் இருக்குது. பவள பிள்ளையார் நகைக்கடைகளெல்லாம் விற்கும், தனியாகவும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பவள பிள்ளையாரை மோதிரமாக வைத்து நம்ம வலது கையிலே அணிந்து கொண்டால் யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். இல்லை வீட்டில் வைத்து கொள்ளலாம். பவளத்திலே செய்த பிள்ளையார், சிவப்பு வண்ணத்திலே செய்த பிள்ளையாரை வைத்தால் அதற்கு பெயர் மாணிக்க விநாயகர்னு பேர். மாணிக்க விநாயகரை நாம் மனதிலே வைத்து துதித்து வழிபட்டால் நம்முடைய வாழ்நாள் நலமாக அமையும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி மாணிக்க விநாயகர் நமக்கு மகிழ்ச்சியை வழங்குகின்றார். மரகதத்திலே பிள்ளையார் இருந்தால் வளர்ச்சியை கூட்டுவார். இதுபோல எந்த வடிவத்துக்கு நம்முடைய பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன். அதிலும் குறிப்பாக அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் எப்படிப்பட்ட விநாயகரை இல்லத்திலே வைத்து வணங்க வேண்டும், அதே நேரத்திலே பிள்ளைகள் பிறக்க வேண்டுமானால், வியாபாரம் விருத்தியடைய வேண்டுமானால் எது மாதிரியான வடிவ பிள்ளையார் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கலிலே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. 8ஆம் இடத்திலே சனி இடம் பிடித்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மிகுந்த செலவுகளும் இன்றைக்கு உங்களுக்கு வரலாம். நட்சத்திர அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சேரப்போகின்றது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தது அல்லது ஏதேனும் ஒரு வியாபாரத்தில் அவர்கள் ஈடுபட்டு
புதிய பொருளாதாரத்தை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தில் அமையலாம். அந்த அடிப்படையில் இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நட்சத்திர அடிப்படையில் மகம் என்பதால் ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தமெல்லாம் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை மாறும் நாள். பாசம் காட்டக்கூடிய நண்பர்கள் அருகில் இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சப்தமஸ்தானத்திலே சனி இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டாலும் கூட மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை நீங்கள் சீராக்கி கொள்ளலாம். வருமானம் போதுமானதாகவே இருக்கிறது. புதிய இடங்கள் வீடுகள் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செவ்வாய் பலம் 10 இருப்பதால் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம், பதவிகள் கூட கிடைக்கலாம். அது மட்டும் அல்ல, நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைக்கு அவர்களுக்கு பிறக்கும். மிதுனராசினியர்களே, ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு வீண் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு மகரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய நீங்கள் முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்தோ அல்லது உத்தியோகத்தில் ஏதேனும் இலாகா மாற்றங்களை எதிர்பார்த்தோ காத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு கனிவான செய்தி வந்து சேரப்போகிறது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள். இன்றைக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியடையும் விதத்தில் மனதிற்கினிய சம்பவம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்திலே செவ்வாய், சந்திர மங்களயோகம் இருப்பதனால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் திருப்பங்கள் தொழிலிலே ஏற்படலாம். புதிய முதலீடு செய்வதற்கு நண்பர்கள் முன்வருவார்கள். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைத்து கொள்ள முன்வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை, நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. ஜென்மராக இருப்பதால் காலையில் இருப்பதை காட்டிலும் மாலை நேரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியம் காட்டும் நாள். உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். அப்படி பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்திணைவர். பிணக்குகள் அகன்று இணக்கம் கூடும். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டும் நாள். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய வீடுகள் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதில் நாட்டம் செல்லும். விரயங்கள் அதிகரித்தாலும் கூட சுப விரயமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குருவினுடைய பார்வை 4 பதிவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. ஆரோக்கிய தொல்லை அகலும். அரசியல் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். இன்றைக்கு விஐபிக்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஆதரவு கிடைக்க நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் 2 மடங்காக உயரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் நாள். வளர்ச்சி கூட வழிபிறக்கும். வருங்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். 9 ராகு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பூமி யோகமும் உண்டு. பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் காண பெற்றோர்களே உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கலாம். 10 குரு இருப்பதால் பதவி மாற்றம் எதிர்பார்த்த விதம் உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கும் இன்று எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வியாபார விரோதம் வளரும். பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கும். என்ன இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்திலே செவ்வாய். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். இன்றைக்கு நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் என்ன திட்டம் தீட்டியிருந்தீர்களோ அது வெற்றி பெறும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற இந்த நாள் குருவினுடைய பார்வை பதிவதால் மேலும் நல்ல விதமாகவே இருக்கும்.
ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சி வழங்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.